ஜோர்டான் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கூடுதல் தகவலுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா. விவரம் என்ன? 3 நாடுகளுடைய அரசுமுறை பயணமாக டெல்லியிலிருந்து புறப்பட்ட பிரதமர் மோடி முதல் பயணத்திற்கான அந்த ஒரு ஜோர்டான் நாட்டிற்கு தற்போது சென்றடைந்துள்ளார். அந்த நாட்டினுடைய தலைநகரான அம்மான் சென்றடைந்த அவரை ஜோர்டானுடைய பிரதமர் ஜாஃபர் ஹுசைன் நேரில் விமான நிலையத்திற்கு வந்து அரசு அணிவகுப்பு மரியாதையோடு அவருக்கு அந்த ஒரு அணிவகுப்பை வழங்கியது குறிப்பிட்டது. அந்த அணிவகுப்பு மரியாதையை ஏற்று அடுத்த கட்டமாக நாட்டினுடைய அதிபர் மற்றும் அதிகாரிகளை சந்திப்பதற்கான ஒரு பல்வேறு ஆலோசனைகளையும் அவர்கள் நடத்த உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. 75 ஆண்டுகளாக ஜோர்டான் மற்றும் இந்தியா இடையான அந்த ஒரு நட்புறவை பாராட்டும் வகையில் இந்த ஒரு சுற்றுப்பயணத்தை அவர் மேற்கொண்டுள்ளதாக இன்று காலை டெல்லியிலிருந்து புறப்படுவதற்கு முன்னதாக அவர் தெரிவித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்நாட்டினுடைய அரசர் அப்துல்லா பின் அல் ஹுசைன் மற்றும் இளவரசர் அல் ஹுசைன் பின் அப்துல்லா ஆகியோரையும் சந்தித்து ராஜாங்க ரீதியிலான பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தையும் பிரதமர் மோடி மேற்கொள்ள உள்ளார். அது மட்டுமல்லாமல் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒரு கல்வி, சுகாதாரம் ஆகிய துறைகள் அடிப்படையிலான ஒரு பல்வேறு ஒப்பந்தங்களிலும் அவர் கையெழுத்திடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவுடனான அந்த ஒரு நல்ல ஒரு நட்புறவு என்பது இருக்கும் வகையில் 2 நாடுகளுக்கு இடையேயான அந்த ஒரு சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டு திட்டங்களையும் இந்த சந்திப்பின் பொழுது அவர் அங்கு முன்வைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு இந்த ஒரு பயணத்தை முடித்துக் கொண்டு அதன் பிறகு அடுத்த கட்டமாக அவர் மற்ற 2 நாடுகள், குறிப்பாக ஒமான் மற்றும் எத்தியோப்பியா ஆகிய நாடுகளுக்கும் அவர் செல்ல உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.